வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். நம்ம இன்றைக்கி வந்து சொர்க்கம் டாபிக் வந்து பார்ப்போம். இதோட மெட்டீரியல் வந்து நான் டெலிகிராமில் போடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட குரோமோசோம் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 2n = 20 அப்படின்றாங்க. சொர்க்கம் வந்து ஒரு டிராபிக்கல் கிராப் அப்படின்றாங்க. டிராபிக்கல் கிராப்னா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு கிராப் வந்து ட்ராபிக்கல் கிளைமேட், அதாவது வார்மாகவும் ஹியூமிடாகவும் ஃப்ராஸ்ட் ஃப்ரீயாக இருக்கோ, அதோட டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா ஒரு 20 to 35 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். இந்த டெம்பரேச்சரில் இந்த கிளைமேட்டில் நல்லா வளருதோ இதுக்கு பேர் தான் வந்து ட்ராபிக்கல் கிராப் அப்படின்வாங்க. அதில் இன்னும் கூட இருக்கும் ரைஸு, சுகர் கேனு, சொர்க்கம், காட்டன், கோகனட், பனானா, இது எல்லாமே வந்து ட்ராபிக்கல் கிராப்பில் தான் வரும். அதோடு இது வந்து நல்ல ட்ரவுட் கண்டிஷன்லேயுமே இது வந்து நல்லா டாலரேட் பண்ணி வளரும். அதே மாதிரி வாட்டர் லாகிங்க்கும் இது வந்து பெருசாக ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. இது நல்ல ட்ரவுட் டாலரண்ட் பண்ணி வளர்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து கேமல் கிராப் அப்படின்வாங்க. கேமல் கிராப்னா சொர்க்கம், ஓகேவா? இதுக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது. ஜோவர்னு சொல்லுவாங்க, கிரேட் மில்லட்னுவாங்க, கிங் ஆஃப் கோர்ஸ் சீரியல்ஸ், ஓகேவா? அது வந்து சொர்க்கம் தான். கேமல் கிராப் ஏன்னா ட்ரவுட் கண்டிஷனில் நல்லா வளர்றதுனால இது வந்து கேமல் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஷார்ட் டே பிளான்ட் அப்படின்றாங்க. ஷார்ட் டே பிளான்னா என்னென்னா, டே வந்து ஷார்ட்டாக இருக்கணும், நைட் வந்து லாங்காக இருக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் டே பிளான்ட். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஃப்ளவரிங்கே வரும், இல்லைன்னா வராது. அதாவது ஒரு கிராப்புக்கும் வந்து கிரிட்டிக்கல் டே லென்த் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த சொர்க்கமுக்கு வந்து கிரிட்டிக்கல் டே லென்த் வந்து ஒரு 12 hours எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். அப்படின்னா டே ஹவர்ஸ் வந்து ஒரு 10 hours ஆகும், நைட் ஹவர்ஸ் வந்து ஒரு 14 hours ஆகும் இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ளவர் வரும். ஏன்னா ஷார்ட் டேனா டே லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், அதுதான் வந்து கான்செப்ட். இதே வந்து டே லென்த் ஒரு 14 hours ஆகும், நைட் லென்த் வந்து 10 hours ஆகும் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து ஃப்ளவரே வராது ஷார்ட் டே பிளான்ட்னா. இதே லாங் டே பிளான்ட்னா எப்படி இருக்குன்னா, டே லென்த் வந்து லாங்காகவும் நைட் லென்த் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கணும், அப்போ தான் வந்து ஃப்ளவரிங் வரும். அதுக்கு என்ன கிராப்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா வீட்டு, பார்லி, இது எல்லாமே வந்து லாங் டே பிளான்ட், ஓகேவா? லாங் டே பிளான்ட்னுவாங்க, அதான் சொல்கிறாங்க. இதோட ஆரிஜின் பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கா, இல்லைனா எத்தியோப்பியா, சடன் ரீஜியன் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பேத்வே. ஆக்சுவலி இது வந்து ஒரு C4 பிளான்ட்டு. இந்த சொர்க்கமை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சில டிஸார்டர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பெல்லகரா. அதாவது ஏன் வருதுன்னா, சொர்க்கமில் வந்து லியூசின் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐசோல்யூஷனை கம்பேர் பண்ணக்குள்ள, ஓகேவா? இந்த லியூசின் ஐசோல்யூஷன் ரேஷியோனால என்ன நடக்குதுன்னா, இது வந்து நயாசின் கூட வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகிட்டு விட்டமின் B3 மெட்டபாலிசம் வந்து குறைச்சிரும். இதனால் வந்து பெல்லகரான்ற ஒரு டிசார்டர் வந்து நமக்கு வரும். இது எதனால் வருதுன்னா, சொர்க்கமில் வந்து லியூசின் அதிகமாக இருக்கிறதுனால பெல்லகரா டிசீஸ் வந்து வரும், அதான் சொல்கிறாங்க. இன்னொன்று கூட இருக்குது, சொர்க்கம் பாய்சனிங். இது வந்து எதுக்கு நடக்கும்னா, கேட்டிலுக்கெலாம் வந்து சொர்க்கம் பாய்சனிங் வரும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சொர்க்கமோட யங் பிளான்ட்ல வந்து சைனோஜெனிக் குளுக்கோசைடு அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதாவது இதை வந்து தூரின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து கேட்டிலோட ஸ்டொமக்கில் இருக்கிற HCl கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் சைனைடாக வந்து மாறிடும். ஹைட்ரஜன் சைனைடுக்குன்னு ஒரு பேர் தான் வந்து ப்ரூசிக் ஆசிட் அப்படின்றாங்க, ஓகேவா? இது வந்து ப்ரூசிக் ஆசிட் பாய்சன் கூட சொல்லலாம். இதுக்கு டாக்ஸிக் லெவல் ஆக்சுவலி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 ppm HCl இருந்துச்சுன்னா கிராப்பில், அதுதான் வந்து டாக்ஸிக் லெவல். இது வந்து யங் பிளான்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். யங் பிளான்ஸ் தான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்றாங்க. இது அதிகமான ரிஸ்க் வந்து எப்போ இருக்கும்னா, நார்மலாக இருக்கிறதோட ட்ரவுட்டில் இருக்கிற சொர்க்கம் இந்த மாதிரி ஐயா நைட்ரஜன் போட்டோம்னா கூட அதில் வந்து சொர்க்கம் பாய்சனிங்கோட கண்டென்ட் வந்து, அதாவது சைனோஜெனிக் குளுக்கோசைடோட கண்டென்ட் வந்து அதிகமாகிடுது. இதனால் வந்து கேட்டில் வந்து இறந்துடும், அதான் சொல்கிறாங்க சொர்க்கம் பாய்சனிங்னு. அடுத்து வந்து சொர்க்கம் இன்ஜூரினா இது என்ன நடக்கும்னா, நம்ம இப்போ சொர்க்கம் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் அதோட ஸ்டபிள்ஸ் அண்டு ரூட்ஸ் இது எல்லாமே இருக்குல்ல, கிராப் டெப்ரிஸ், இதில் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா, CN ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது 50:1 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது CN ரேஷியோ. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி கம்போஸ்ட்லேயே கூட படிச்சிருக்கோம்ல, CN ரேஷியோ வந்து வாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் வந்து லேட்டாக தான் நடக்கும், ஓகேவா? இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இதை வந்து டீகம்போஸ் பண்ணக்குள்ள
அவைலபிளாக இருக்கிற சாயில் நைட்ரஜனையும் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இதை டீகம்போஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னா டெம்பரவரியாக வந்து நைட்ரஜன் இம்மொபைலைசேஷன் நடக்குது. இதனால் அடுத்த போடுற கிராப்பில் வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி வந்து வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. அது இயர்லியாக வரும். ஏன்னா அதுக்கப்புறம் போகக்குள்ள ஃபுல்லாக வந்து மொபைலைசேஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு நைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆயிரும். அது வரையும் ஃபஸ்ட்டு இயர்லி நைட்ரஜன் டெஃபிஷியன்சி வருதான். இது ரெக்டிஃபை பண்ணணும்னா ஒரு 25 கேஜ் வந்து நைட்ரஜன் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் பர் ஹெக்டருக்கு. இதை வந்து சீக்கிரமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ரெசிடியூஸை. அப்படி இல்லைனா வந்து சீக்கிரமாக இன்கார்பரேட் பண்ணிடுங்க. முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா மொபைலைசேஷன் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லெக்யூம் கிராப்பை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சொர்க்கமில் ஒரு வீடு ப்ராப்ளம், மேஜர் வீடு ப்ராப்ளம் வந்து என்னென்னா விச் வீடு அப்படின்வாங்க. விச் வீடுனா என்னென்னா அது வந்து ஒரு பார்ஷியல் ரூட் பாராசைட் வீடு. ஓகேவா? இது வந்து இதோட சயின்டிஃபிக் நேம்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைகா ஏசியாட்டிகா 3 ஸ்பீசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லியூட்டியா, ஸ்ட்ரைகா, ஹெர்மோன்தீசியா அப்படின்ட்டு வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. இது 3மே வந்து என்ன நடக்கும்னா சொர்க்கமோட பார்ஷியல் ரூட் பாராசைட் வீடு. ஓகேவா? இதை நம்ம வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கிராம் கூட இன்டர் கிராப் பண்ணோம்னா கூட இந்த விச் வீடு வந்து அதோட விச் வீடு வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா வந்து ஜெர்மினேஷன் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஸ்ட்ரைகால் இல்லைனா எத்திலின் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க விச் வீடை கண்ட்ரோல் பண்ண. ஓகேவா? இதே வந்து இக்ரிசாட் வந்து ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, SAR1 அப்படின்ற ஒரு சொர்க்கம் வெரைட்டி. இது வந்து ஸ்ட்ரைகா ரெசிஸ்டன்ஸ் சொர்க்கம் வெரைட்டி அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி வந்து ஒரு நம்ம பாராசைட்டிக் வீடு வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அப்ஜெக்ஷனபிள் வீடு வந்து என்னன்னா ஜான்சன் கிராஸ். ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம வீடை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வீட் சயின்ஸில் பார்ப்போம். நான் அது தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அப்ஜெக்ஷனபிள் வீடு அப்படின்னா இங்கே சொர்க்கமில் எதுனா ஜான்சன் கிராஸ் அப்படின்வாங்க. இது வந்து சொர்க்கம் மாதிரியே இருக்கும். அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தோம்னா சொர்க்கம் ஆலபென்ஸ். ஓகேவா? இது வந்து 2n = 4x = 40. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரீடிங்கில் வந்து சொர்க்கம் ஆலபென்ஸோட குரோமோசோம் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஃபாடர் சொர்க்கம் மல்டிகட் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வருஷமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி நேம் மட்டும் சும்மா ஒரு முறை பாருங்கள். கோயம்புத்தூர் ஃபாடர் சொர்க்கம் 29, அதே வந்து கோ 31, இது எல்லாமே சொல்கிறாங்க. இதே ஸ்வீட் சொர்க்கமில் வந்து நம்ம எத்திலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 4500 லிட்டர் பர் ஹெக்டருக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்றாங்க. ஸ்வீட் சொர்க்கமோட பிரிக்ஸ் ரீடிங்னு பார்த்தோம்னா 18 - 20%ன்றாங்க. ஸ்வீட் சொர்க்கத்தோட சீட் ரேட் வந்து 10 kg பர் ஹெக்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? இது பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா K12. இந்த கொஸ்டின் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஏவோவில் கூட கேட்டிருந்தாங்க. டுவல் பர்பஸ் சொர்க்கம் வெரைட்டி அப்படின்ட்டு K12. ஓகேவா? இதோட K12 வந்து டுவல் பர்பஸ் மட்டும் இல்லை. டுவல் பர்பஸ்னால் என்ன? ஃபாடருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இது சீட் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டுவல் பர்பஸ் அப்படின்றாங்க. K12 இது வந்து ஒரு ட்ரவுட் டாலரண்ட் வெரைட்டி, ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ்னா என்னென்னா அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஷார்ட் டே பிளான்ட்டு, லாங் டே பிளான்ட்டு. ஷார்ட் டே பிளான்னா டே வந்து ஷார்ட்டாக இருக்கணும், நைட் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா தான் ஃப்ளவரிங் வரும் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. அதே மாதிரி ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ்னா ஃப்ளவர் வந்து எதுக்கும் அஃபெக்ட் ஆகாது. டே லென்த்து, ஷார்ட் டே, லாங் டே இந்த மாதிரி எதுக்குமே அஃபெக்ட் ஆகாமல், அது எந்த லென்த்தாக இருந்தாலும் இதுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் ஃப்ளவரிங் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் வெரைட்டி அப்படின்வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டே நியூட்ரல் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் வெரைட்டி வந்து டே நியூட்ரல் பிளான்ட்னுவாங்க. அதுவுமே அப்படி தான். ஃப்ளவர் வந்து எப்படி இருந்தாலும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை. டே லென்த் அதிகமாக இருந்தாலும் வரும், நைட் லென்த் அதிகமாக இருந்தாலும் அது வந்து வரும். அதுதான் சொல்கிறாங்க. டே லென்த் ஆக்சுவலி ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் பிளான்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணுறது நிறைய வெரைட்டி வந்து ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளான்ட்டு. பட்டு இந்த ப்ரீடர்ஸ் வந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால அது வந்து ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக மாறுது. நார்மலாக பார்த்தோம்னா டொமேட்டோ வந்து ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் தான். அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர்லேயும் சில மாடர்ன் வெரைட்டிஸ் அப்படி தான் இருக்குது. ஹைப்ரிட்ஸ்லேயும் ஹைப்ரிட்ஸ்லேயும் வந்து சில ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக இருக்குது. காட்டன்லேயும் மாடர்ன் கல்டிவார்ஸாக இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி இது வந்து மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு ஷூட் ஃப்ளை பிரச்சனை இருக்கும் சொர்க்கமில், மாடரேட் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டெம்போரருக்கும் மாடரேட் ரெசிஸ்டன்ஸ், டவுனி மில்டியூக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. சூட்டபுள் ஃபார் ரெயின்ஃபட் கண்டிஷன். இது வந்து K12ஓட கேரக்டர். ஓகேவா. அடுத்து வந்து Co30ன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இது வந்து ட்ரை மேட்டர் டைஜஸ்டபிலிட்டி இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து அதே மாதிரி வந்து ஷூட் ஃப்ளையோட டாலரன்ஸு கிரெயின் மோல்டு அண்ட் டவுனி மில்டிக்கு வந்து டாலரன்ஸாக இருக்குது. ஓகேவா. அடுத்து இந்த Co32ம் K12 இது ரெண்டுமே வந்து டுவல் பர்பஸ் சொர்க்கம் வெரைட்டி, இது ரெண்டுமே. ஓகேவா. அடுத்து K11 ஒரு வெரைட்டி இருக்குது. இது வந்து ட்ரவுட்டுக்கு வந்து டாலரண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் டு லாட்ஜிங் அண்ட் நான் ஸ்கேட்டரிங்ன்றாங்க. நான் ஸ்கேட்டரிங்னா என்னது, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வந்து அதோட மணி வந்து சீக்கிரமாக அப்படியே விழுந்துடும். இது விழாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து நான் ஸ்கேட்டரிங்ன்றாங்க. ஓகேவா. ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப மட்டும் இல்லை, நல்லா மெச்சூரானாவே சில இதெல்லாம் வந்து ஸ்கேட்டரிங் ஆயிரும். அது ஆகாமல் இருந்துச்சுன்னா இது வந்து நான் ஸ்கேட்டரிங் அப்படின்வாங்க. சீட் ரேட் இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. டிரான்ஸ்பிளான்டட் இரிகேட்டட் டிரான்ஸ்பிளான்டடுக்கு வந்து 7.5 kg per hectare. ஓகேவா. இதே வந்து டைரக்ட் சோன்னா நம்ம வந்து டைரக்ட் சோன் பண்ணிடுவோம். பட் அப்பப்போ நான் இரிகேஷன் கொடுப்பேன் அப்படின்னா 10 kg per hectare. இதே ரெயின்ஃபெட் டைரக்ட் சோன் அப்படின்னா இன்னொரு 5 கிலோ நம்ம சேர்த்துக்கணும், 15 கிலோ per hectare. ஓகேவா. இது வந்து டிரான்ஸ்பிளான்ட்னா நம்ம டைரக்ட் சோன்லேருந்து ஒரு 2.5 kg வந்து நமக்கு லெஸ் ஆகுது. அதான் இங்கே அப்படியே வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மறக்காது. நான் 10 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து நான் இரிகேட்டட் பண்ணுறேன்னா ஒரு 2.5 கிலோ கம்மியாக கொடுப்பேன். இதே நான் ரெயின்ஃபெட்டாக இருந்துச்சுன்னா 5 கிலோ அதிகமாக கொடுப்பேன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து டிரான்ஸ்பிளான்டட் கிராப் ஆஸ் ஃபாலோவிங் அட்வான்டேஜஸ் அப்படின்றாங்க. இது என்னென்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து மெயின் ஃபீல்டோட டியூரேஷன் வந்து ஒரு 10 நாள் வந்து குறைஞ்சிருது. ஏன்னா நம்ம நர்சரியில் வந்து அந்த இது போயிடும். அதே மாதிரி வந்து இந்த ஷூட் ஃப்ளை இன்சிடென்ட்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா, நம்ம டைரக்ட் சோன் பண்ண ஒரு 3 வீக்ஸ் ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜில் வந்து ஷூட் ஃப்ளையோட இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நர்சரி போகிறதுனால ஷூட் ஃப்ளையை வந்து எஃபெக்டிவாக நம்ம ஈஸியாக எக்கனாமிக்கலாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க, சீட் ரேட் வந்து ஒரு 2.5 கிலோ வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இது நர்சரி எப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஹெக்டர் நம்ம பிளான் பண்ணோம்னா ஒரு 7.5 சென்ட், அதாவது 300 மீட்டர் ஸ்கொயர் வந்து நர்சரி தேவை அப்படின்றாங்க. இதுக்கு வந்து நம்ம 125 ml வந்து பயோ ஃபெர்டிலைசர் கூட வந்து ட்ரீட் பண்ணுங்கள். அதோட வந்து 25 கிராம் வேம் ஃபங்கை கூட வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இது சும்மா ஒரு முறை பாருங்கள். நர்சரி ஏரியா தான் ரொம்ப முக்கியம். 7.5 சென்ட். ஓகேவா. அடுத்து இது வந்து நம்ம மோர் தென் 1 சென்டிமீட்டருக்கு மேலே டெப்த்தில் வந்து போடக்கூடாது, மேலேயே வந்து போடணும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம வந்து நர்சரியில் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ நாள் வந்து நம்ம நர்சரியில் வந்து சொர்க்கம் பிளான்ட் வச்சுக்கலாம்னா 18 நாள் வச்சுக்கலான்றாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து 18 நாளுக்கு மேலே நம்ம வச்சோம்னா என்ன நடக்கும்னா, ஈல்டு வந்து டிராஸ்டிக்கலாகவே வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சொர்க்கத்தோட மேக்சிமம் நர்சரி ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 18 நாள் தான். அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்கக்கூடாது. அடுத்து மெயின் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா, இது வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து ரிட்ஜஸ் அண்ட் ஃபர்ரோ மெத்தடில் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். இதோட ரிட்ஜோட லென்த்துன்னு பார்த்தோம்னா 6 மீட்டர் லென்த்துக்கு வந்து நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி வந்து 45 சென்டிமீட்டர் வந்து ஸ்பேஸ் கொடுத்து ரிட்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ரிட்ஜில் வந்து எப்படி பிளான் பண்ணுவோன்னா, ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து நம்ம ரிட்ஜோட ஆஃப் த ரிட்ஜில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அதான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா NPK வந்து 90 45 45. ஓகேவா. இதில் வந்து நம்ம பாஸ்பரஸையும் பொட்டாசையும் வந்து பேசல் அப்ளிகேஷனாகவே கொடுத்துருவோம். நைட்ரஜனை மட்டும் ஒரு 3 ஸ்ப்ளிட்டாக வந்து பிரித்து கொடுப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 50%னா 45 கிலோ வந்து ஃபஸ்ட் 45 கிலோ வந்து நைட்ரஜனை வந்து அட் த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் மீதி ஒரு 45 பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 2ஆக பிரித்து 22.5 22.5 அப்படின்னு சொல்லி பிரித்து 15 நாளுக்கு அப்புறம் 30 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதான் சொல்கிறாங்க. இதோட ஃபீல்டு மெயின் ஃபீல்டு மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பேஸிங் ஆக்சுவலி நம்ம 45 × 15 சென்டிமீட்டர் வந்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம நடுறோம். இப்படி நட்டோம்னா கிட்டத்தட்ட 15 per மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து வந்துடும். பிளான்ட் வந்து 15 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமா, ரிட்ஜில் வந்து ஆஃப் த
டாப்லேருந்து பாதியும் பாட்டம்லேருந்து பாதியும் அந்த ஆஃபில் வந்து சைட் ஆஃப் த ரிட்ஜில் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். அதான் சொல்கிறாங்க 3 to 5 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து சீட்லிங்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதே வந்து டைரக்ட் சோன் கிராப்பாக இருந்துச்சுன்னா டைரக்ட் சோன் கிராப்பில் வந்து இன்டர் கிராப் சொர்க்கம் வித் பல்சஸ் கிராப். இதே வந்து நான் பல்ஸை வந்து நான் இன்டர் கிராப்பாக போடுறேன் டைரக்ட் சோனில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சொர்க்கம் வந்து 10 கிலோ எடுத்துக்கணும். அதோட வந்து பல்சஸையும் ஒரு 10 கிலோ வந்து நம்ம சேர்த்து வந்து போட்டுருவோம். இது எப்படி நம்ம போடுறோம்னா 1 பேரடு ரோ அப்படிங்கிறாங்க. 1 பேரடு ரோ ஆஃப் சொர்க்கம் அப்படின்றாங்க. அதுக்கு இடையில வந்து ஆல்டர்னேட்டாக வந்து பல்ஸ் கிராப்பை போடுவோம். இது எப்படின்னா இங்கே பல்ஸ் கிராப் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களே. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரோ வந்து ஃபஸ்ட்டு சொர்க்கம் போடணும், அடுத்த ரோவும் சொர்க்கம் போட்டுருணும். இதுதான் வந்து 1 பேரடு ரோ அப்படின்றாங்க. 1 பேரடு ரோனா மெயின் கிராப் வந்து 2 ரோ கண்டினியூஸாக போடணும். அதுக்கடுத்து இங்கேருந்து இந்த ரோலேருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் விட்டுட்டு அதே இந்த ரோலேருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 சென்டிமீட்டர் கேப் வரும்ல, அந்த கேப்பில் வந்து நம்ம பல்சஸை வந்து போடுவோம். அதுக்கு பேர் தான் வந்து பேரடு ரோ சிஸ்டம் அப்படின்றாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து நம்ம 4H கௌப்பினா கோ1 இந்த வெரைட்டியை வந்து நம்ம சொர்க்கத்து கூட வந்து இன்டர் கிராப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இன்டர் கிராப்ட் இன் சொர்க்கம் அட் 2 rows ஆஃப் ஃபாடர் கௌப்பி இன் பிட்வீன் பேரடு ரோஸ் ஆஃப் சொர்க்கம் அப்படின்றாங்க. நம்ம அதே பேரடு ரோ சொர்க்கத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு ரோ வந்து பல்சஸ் போட்டிருந்தாங்க, இங்கே வந்து 2 row வந்து ஃபாடர் கௌப்பியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வீட் மேனேஜ்மெண்ட், இதுவுமே முக்கியம். நம்ம சொர்க்கத்தை பொறுத்தவரை வீட் மேனேஜ்மெண்ட்னா அட்ராசின் வந்து கொடுப்பாங்க. அட்ராசின்னா ப்ரீ எமர்ஜென்ஸ்னா என்னதுங்க, அதாவது பிரிக்கலாம். ஆக்சுவலி இது வீட் மேனேஜ்மெண்ட்டில் நான் டெப்த்தாக சொல்கிறேன். ப்ரீ பிளான்ட்டு, ப்ரீ எமர்ஜென்சி, போஸ்ட் எமர்ஜென்சின்னு இருக்குல்ல. ப்ரீ பிளான்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஹெர்பிசைட். இதுக்கு வந்து பிஃபோர் சோயிங்க்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்கன்னா அது வந்து ப்ரீ பிளான்டிங். ப்ரீ எமர்ஜென்சினா என்னென்னா சோ பண்ணிட்டுப்பாங்க. இப்போ பிளான்ட் வந்து சோ பண்ணிட்டுப்பாங்க, பட் வந்து வீடும் எமர்ஜ் ஆகிருக்காது, கிராப்புமே வந்து எமர்ஜ் ஆகிருக்காது. அந்த ஸ்டார்டிங்கில் அதாவது 3 to 5 daysக்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ப்ரீ எமர்ஜென்சி. ஓகேவா. போஸ்ட் எமர்ஜென்சினா வீடும் எமர்ஜ் ஆகிருக்கும், கிராப்பும் எமர்ஜ் ஆகிக்கும், அதுக்கப்புறம் பண்ணோம்னா அது வந்து போஸ்ட் எமர்ஜென்சி. ஓகேவா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ எமர்ஜென்சி அட்ராசின். ஓகேவா. இது வந்து 3 to 5 daysக்கு அப்புறம் சோயிங்க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு போஸ்ட் எமர்ஜென்சி, இது வந்து 2,4D வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. 1 kg ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் 1 kg per hectare வந்து நம்ம போடணும். அதாவது 20லேருந்து 25 நாளுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ராசின் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்றோம், அடுத்து வந்து 2,4D வந்து கொடுத்துட்றோம் 20 நாளுக்கு அப்புறம், இது 3 நாளுக்கு அப்புறம் கொடுக்குறோம். ஓகேவா. 2 இது வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதே நான் வந்து பல்ஸ் வந்து இன்டர் கிராப் வந்து நான் போட்டிருக்கேன், பல்சஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ராசின் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அங்கே வந்து நீங்கள் பெண்டிமெத்தலினுக்கு வந்து போயிடணும், அதான் சொல்கிறாங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து 3% கயோலின் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குது, 3%னா 30 கிராம் வந்து 1 லிட்டர் வாட்டரில் வந்து கலக்கணும், அதான் வந்து 3%. ஓகேவா. இது ஸ்ட்ரெஸ் மிட்டிகேட் இல் எஃபெக்ட்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து 3% கயோலின் வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ரட்டூன் சொர்க்கம். இதே வந்து நான் சொர்க்கம் வந்து ரட்டூன் கிராப்பிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு 15 சென்டிமீட்டரை விட்டுட்டு தான் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணும். மெயின் கிராப்பை வந்து 15 சென்டிமீட்டர் விட்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வர ஃபஸ்ட்டு 2 ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். அது ஆக்சுவலி அலோவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 ஸ்ப்ரவுட்ஸை அலோவ் பண்ணாமல் அடுத்து வர 2 ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணி 2 tillers per இல்லில் வந்து நம்ம விட்டுறலாம். ஓகேவா. இதுதான் ரட்டூன் சொர்க்கம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா. இதே வந்து ரட்டூன் சொர்க்கம் வந்து பண்ணோம்னா மெயின் கிராப்போட ஒரு 15 days வந்து பீரியட் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நர்சரி எதுவுமே இல்லை, ஆல்ரெடி கிராப் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்ததுனால ஒரு 15 days வந்து டியூரேஷன் வந்து குறையும் ரட்டூன் சொர்க்கத்துக்கு மெயின் கிராப்பை கம்பேர் பண்ணக்குள்ள. இதுக்கு டோசஸ்ன்னு பார்த்தோம்னா 100 kg நைட்ரஜன் per hectare இதை வந்து 2 ஸ்ப்ளிட்டாக வந்து நீங்கள் போட்டுருங்க அப்படின்றாங்க. இது ஒரு முறை நீங்கள் படிங்க. அடுத்து வந்து ரெயின்ஃபெட் சொர்க்கத்துக்கு வந்து சீட் ரேட் வந்து 15 kg அப்படின்ட்டு நம்ம படிச்சிட்டோம். இது ரெயின்ஃபெட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சீட் ஆர்டனிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. சீட் ஆர்டனிங்னா எப்படி நான் பண்ணணும்னா 2% வந்து பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டை வந்து 6 hours வந்து நம்ம ஊற வச்சு நம்ம அடுத்து வந்து
சீட் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சோ பண்ணணும். அதான் சொல்கிறாங்க சீட் ஆர்டனிங் அப்படின்ட்டு. இதே வந்து நான் கெமிக்கலி யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அக்யோஸ்ப்ரஸ் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபராவையும் புங்கம் இந்த ரெண்டையும் எடுத்து 1:1 ரேஷியோவில் வந்து எடுத்துக்குவாங்க. அது கூட வந்து 1:0.6 ரேஷியோவில் சீடையும் அந்த சொல்யூஷனையும் எடுத்துக்குவாங்க. சீடு 1னா 0.6% வந்து சொல்யூஷன் போட்டு சோ பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை பண்ணிவிட்டு புங்கம் லீஃப் பவுடரை வந்து ரைஸ் க்ரூயலில் கலந்து வந்து 300 கிராம் பர் கேஜின்ற அளவு கலந்து அடுத்து இது பண்ணுவாங்க. இது வந்து நேச்சுரலாக பண்ணுற ஆர்டனிங்கிறாங்க. பட் இது தேவையில்லை. நமக்கு கேட்பாங்கன்னா எது கேட்பாங்கன்னா சீட் ஆர்டனிங் வந்து சொர்க்கம் வந்து 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் இதுதான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம அதே தான் ஆன்செட் பிஃபோர் ஆன்செட் மான்சூனுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து நம்ம சீட் ட்ரில் ஏதோ ஒன்று ப்ளோ பண்ணி நம்ம போட்டுடணும். இதுக்கு ஸ்பேஸிங் எவ்வளோ கொடுக்குறோம் ரெயின்ஃபெட்டுக்குன்னு பார்த்தோம்னா 45x15 சென்டிமீட்டர் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 45x10 வச்சு மினிமம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்பிகே வந்து 40:20. ஓகேவா? ரெயின்ஃபெட் சொர்க்கத்துக்கு சில கிராப்பிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சொர்க்கம் பேஸ்டு கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுன்னு பார்த்தோம்னா கௌபி, ரெட் கிராம், லேப், பிளாக் கிராம் இது எல்லாமே நம்ம பல்சஸ் வந்து இன்டர்கிராப் பண்ணணும். இதே நீங்கள் வந்து ரெட் கிராமை வந்து இன்டர்கிராப் பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னா ரெட் கிராம் வில்ட் வந்து வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. இதே ரெயின்ஃபெட் வெர்டிசால்னா பிளாக் சாயில் தானே. ரெயின்ஃபெட் வெர்டிசாலாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து பேரடு ரோ பிளான்டிங் சிஸ்டம் சொர்க்கம் பேரடு ரோ வந்து நம்ம பார்த்துட்டோம் மேலேயே. இதில் வந்து பேரடு ரோவில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா பிளாக் கிராம் இல்லைனா கௌபி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி நம்ம கொடுக்கறதுனால வந்து என்ன நடக்குதுன்னா பாப்புலேஷன் சொர்க்கத்தோட பாப்புலேஷன் வந்து 100% வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இது கூட வந்து ஒரு 33% பாப்புலேஷன் வந்து பிளாக் கிராம் கௌபி வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இன்டர்கிராப்பாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்து சம்டைம்ஸ் வந்து சன்ஃப்ளவர் கூட கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து இது பண்ணுறாங்க. சன்ஃப்ளவரில் வந்து CO1 இதை வந்து இன்டர்கிராப்பாக பண்ணுறாங்க. சொர்க்கம் வந்து CO26 கூட வந்து சன்ஃப்ளவர் CO1 வந்து 4:2 ரேஷியோ. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா 4:2 ரேஷியோவில் தான் வந்து கொடுப்பாங்க இன்டர்கிராப்புக்கு. ஓகேவா? 4:2 ரேஷியோ. சம்டைம்ஸ் ஒரே இடத்துல மட்டும்தான் 3:2 வரும். அது இங்கே கீழே இருக்குது, நம்ம பார்ப்போம். 4:2 ரேஷியோ ரெக்கமெண்டட் அண்டர் ரெயின்ஃபெட் கண்டிஷன் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க. சன்ஃப்ளவரையும் சொர்க்கத்தையும் 4:2. இதே மாதிரி வந்து சோயாபீனையும் சொர்க்கத்தையும் நான் 4:2 ரேஷியோவில் வந்து கரீப் சீசனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதே ஃபார் சொர்க்கம் பிளாக் கிராம் இன்டர் கிராப்பிங் சிஸ்டம் வெல்ல சோல் கிராப்பிங் அப்ளிகேஷன் இதுக்கு வந்து 20 kg நைட்ரஜன் 20 kg பாஸ்பரஸ் என்ரிச்டு FIM இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அருப்புக்கோட்டை ரீஜனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதை சும்மா ஒரு முறை படிங்க. அடுத்து வந்து ஃபார் சொர்க்கமில் வந்து CO25 இது கூட வந்து ஃபாடர் கௌபி CO1. ஓகேவா? இன்டர்கிராப்பிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் 20 kg நைட்ரஜன் 20 kg பாஸ்பரஸ் என்ரிச்டு FIM வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் இன்டர்கிராப்போட ரேஷியோ வந்து கேட்பாங்க. 4:2 என்ன வந்து இன்டர்கிராப் பண்ணலன்னா பல்சஸ் பண்ணலாம். அதில் ரெட் கிராம் பண்ணோம்னா ரெட் கிராம் வில்ட் வராது. அதே மாதிரி வந்து ஷூட் ஃப்ளை இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு குறையுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்டர்கிராப்பிங் சிஸ்டம் ஃபாடர் சொர்க்கம் K7ன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபாடர் கௌபி CO5ன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா 3:2 ரேஷியோவில் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி போடக்குள்ள வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றாங்க. இது வந்து அருப்புக்கோட்டை ரீஜனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து சொர்க்கத்தோட சீட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துடலாம். வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன் இதுக்கு வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா மினிமம் வந்து 100 மீட்டர் வந்து எந்த சொர்க்கமுமே அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இதே வந்து ஜான்சன் கிராஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து மினிமம் 400 மீட்டர் வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். இதுக்கு வேற சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்பிகேன்னு பார்த்தோம்னா 100:50 kg per hectare. இதுக்கு ஸ்பேசிங்னு பார்த்தோம்னா 45x10. சீட் ப்ரொடக்ஷனோட ஸ்பேசிங் என்னென்னலாம் கேட்கலாம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 45x10. இதுக்கு வந்து ப்ரீ ஸ்டோரேஜ் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா கார்பன் டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஆலோஜன் மிக்சர் வந்து கொடுக்கலாம். அதாவது 3 கிராம் per kg அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடோ கால்சியம் கார்பனேட்டு இது கூட வந்து அரப்பு அல்பீசியா அமாரா அப்படின்வாங்க. இந்த லீஃப் பவுடரை வந்து 5:4:1 அந்த ரேஷியோவில் வந்து நம்ம கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ப்ரீ ஸ்டோரேஜ் ட்ரீட்மெண்ட்டாக. ஓகேவா?
இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா மாய்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கன்னி பேக் இல்லைனா கிளாத் பேக்கில் ஸ்டோர் பண்ணுற ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ் ஓகேவா. ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ்னால் 8 to 9 months. அதாவது நம்ம சர்டிஃபைடு சீடே எடுத்துக்கோங்களேன். சர்டிஃபைடு சீடு வந்து வேலிடிட்டின்னு பார்த்தோம்னாவே 9 month. அப்போ வந்து அது ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ் தானே ஓகேவா. அப்போ சர்டிஃபைடு சொர்க்கத்தோட சீடோட நாம்ஸ் படி மாய்ச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 12% ஓகேவா. சீட் சர்டிஃபிகேஷன் நாம்ஸில் வந்து 12% வந்து அட் த மேக்ஸிமம் லிமிட் ஓகேவா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ்னா 8 to 9 months. இது வந்து 12% வந்து மாய்ச்சர் இருக்கலாம் அப்படின்றாங்க. இதே வந்து நான் இன்னும் கொஞ்சம் மீடியம் டேர்ம் ஸ்டோரேஜ் கொடுக்கணும், 15 மாதம் வரையும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து மாய்ச்சரை வந்து ட்ரை பண்ணணும். 9% வரையும் ட்ரை பண்ணணும். இன்னும் நான் வந்து அதிகமாக பண்ணுவேன், மோர் தென் 15 monthsக்கு மேலே வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து லெஸ் தென் 8% கீழே வந்து மாய்ச்சரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரை ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர் வந்து எல்லா சைடுமே வந்து இருக்கணும். எந்த சொர்க்கமுமே வந்து பிளான் பண்ணியிருக்கக்கூடாது. இதே வந்து சீசன்னு பார்த்தோம்னா ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து ஆப்டிமம் சீசன் வந்து October to November அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சின்க்ரனைசேஷன் ஃப்ளவரிங் எல்லாமே சேர்ந்து நல்லா வருது அப்படிங்கிறாங்க. October to November சீசன் தான் வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சொர்க்கத்துக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இதோட பிளான்டிங் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 4:2 அப்படின்றாங்க. இது வந்து எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் சைடுக்கு. இதே வந்து சர்டிஃபைடு சீடுக்குன்னா 5:2 அப்படின்னா என்னென்னா 5 ரோ வந்து ஃபீமேல் பிளான்ட் இருக்கும், 2 ரோ வந்து மேல் பிளான்ட் இருக்கும். அதுதான் வந்து பிளான்டிங் ரேஷியோ அப்படின்றாங்க ஓகேவா. இதே வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஃபெர்டிலைசர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 100:50:50 ஓகேவா. இதில் வந்து 50:50:50 வந்து ஃபஸ்ட்டு பேஸலாக கொடுத்துடணும். அடுத்து வந்து நைட்ரஜனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும்ல. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. நல்ல வந்து சொர்க்கம் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சொர்க்கம் வந்து சீட் செட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா FeSO4 வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது 0.5% ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து FeSO4 வந்து நம்ம கொடுக்கணும். இது கொடுக்கறதுனால வந்து என்னென்னா இது எப்போ கொடுப்போம்னா ப்ரிமார்டியல் இனிஷியேஷன் ஸ்டேஜில் வந்து கொடுப்போம். 2 ஸ்ப்ரே கொடுப்போம். 10 days இன்டர்வெல்லில் வந்து 2 ஸ்ப்ரே கொடுக்கறதுனால சீட் செட் வந்து என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 0.5% FeSO4 வந்து கொடுப்போம். இதே சின்க்ரனைசேஷன் டெக்னிக் அப்படின்னா இது என்னென்னா சில கிராப் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும், சிலது வந்து சீக்கிரமாக ஃப்ளவர் வரும், சிலது டிலே ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம சீட் செட் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்க்ரனைசேஷன் பண்ணுவோம். அதாவது 2 இதுவும் வந்து ஃப்ளவரிங் வந்து சேமாக வர டைமில் வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பேரண்ட் வந்து டிலேடாக இருக்கோ அதுக்கு வந்து யூரியா 1% வந்து கொடுத்துருவோம் ஃப்ளவர் இனிஷியேஷன். அப்போ வந்து சீக்கிரமாக இது வந்து வந்துடும். இதே வந்து சீக்கிரமாக அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு இரிகேஷனை வந்து நிறுத்திடுவாங்க. இதனால் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இதே வந்து சோயிங்குமே வந்து நம்ம ஸ்டாகர்டு சோயிங்ன்றாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன இந்த மாதிரி வந்து சோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து சைக்கோசால் நம்ம கொடுத்தோம்னா 300 ppm. இது என்ன நடக்கும்னா ஃப்ளவர் ஃபார்மேஷனை வந்து டிலே பண்ணும் ஓகேவா. இதே வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே க்ரோத் ரிட்டார்டன் லைக் மாலிக் ஹைட்ராசைடு இது 500 ppm இது கொடுத்தோம்னா எந்த பேரண்ட் வந்து சீக்கிரமாக வளர்ந்துருக்கோ அதுக்கு வந்து சீக்கிரமாக க்ரோத்தை ரிட்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்தோம்னா ஃப்ளவரிங்கை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதுக்கு வந்து இதை கொடுப்பாங்க ஃபோலியர் ஸ்ப்ரே. இதில் ஏதோ ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாமேலாம் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஹார்வெஸ்டிங்னு பார்த்தோம்னா மேல் பேரண்ட் அதாவது லைனை வந்து ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹார்வெஸ்ட் த ஹைப்ரிட் கிராப் 19% ஆஃப் சீட்ஸ் இன் த ஏரட் அட்டைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்லோ கலர். எல்லோ கலரில் வந்து 90% சீடு வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இதில் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து நான் ஆக்சுவலி இதில் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா இது வந்து நம்ம என்டமாலஜி பேத்தாலஜி படிக்கக்குள்ளே நம்ம படிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் ஓரியன்டாக நம்ம போகணுன்னா வந்து அப்படி தான் நம்ம படிக்கணும். ஆக்சுவலி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆக்சுவலி அக்ரானமியே வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் எல்லாமே நம்ம சேர்த்து தான் படிச்சிருப்போம் காலேஜில். பட் இந்த இடத்துல அப்படி வேணாம். நம்ம வந்து ஏன்னா எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இது அக்ரானமிலன்னு பார்த்தோம்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இதோட கிராப்பிங் சிஸ்டம், கிராப்பிங் பேட்டர்னு, இரிகேஷனு, இன்னும் சில இதெல்லாம் ரீசைக்கிள், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. இது ப்ளஸ் கிராப்போட ப்ராக்டிஸ் இது மட்டும்தான் அக்ரானமியில் சிலபஸில் வரும். நம்ம வந்து வீடு கூடமே அக்ரானமியில் வராதுங்க. வீடு சயின்ஸுமே வந்து தனியாக வந்து
பிளான்ட் ப்ரொடெக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. பிளான்ட் டிசீஸு, அதாவது பெஸ்ட் டிசீஸு, வீடு எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட்டாக இருக்குது. அதனால் வீடுமே நான் தனியாக வந்து கொடுத்துட்றேன். அதனால் இது மீதி இருக்கிறதுல நம்ம இவ்வளோ படித்தா போதும் எனக்கு தெரிஞ்சு. இதுவே வந்து மோர் தென் எனஃப். இது வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் இருந்தெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து வரும். நீங்கள் நல்லா படிங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து கம்பு மீதி இருக்கிற ப்ராக்டிஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போயிடுவோம். நிறைய டாபிக் வந்து அடுத்த இதில் கவர் பண்ணலாம். இப்போ எனக்கு டைம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.